ஏங்க ஏங்க சொல்லுப்பா. ஏங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏம்மா எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? ஏம்மா எனக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ம், வீட்டு மேல இன்ட்ரெஸ்ட், ம். கார் மேல இன்ட்ரெஸ்ட், பைக் மேல இன்ட்ரெஸ்ட், கோல்டு மேல இன்ட்ரெஸ்ட், எனக்கும் கோல்டு மேல இன்ட்ரெஸ்ட். நீங்க நிறைய வாங்கி தரீங்களா? எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட். அதான் சரி, இன்னைக்கு போலாமா? கோல்டு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இன்ட்ரெஸ்ட்னா என்ன இன்ட்ரெஸ்ட் நினைச்சுக்கிற? என்ன ஆர்வம். எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டின்னுக்கிறல்ல, அதான் இன்ட்ரெஸ்ட். என்ன சொல்றீங்க? பின்ன ஒன்றும் தெரியாத மாதிரி இன்ட்ரெஸ்ட்னா எல்லா இன்ட்ரெஸ்ட் இதுதான். ஐயோ கடவுளே. அப்புறங்க இன்ட்ரெஸ்ட் இதை பேசும்போது தான் எனக்கு வந்துச்சு, பேங்க்ல இருந்து காலையில கால் பண்ணியிருந்தாங்க, டிஸ்கவுண்ட் பண்றாங்களாங்க பேங்க்ல. என்ன டிஸ்கவுண்ட்? அதுதான் டிஸ்கவுண்ட் பண்றாங்களாங்க. ம். அது பக்கத்து வீட்டு பரிமள சொல்லுச்சு, டிஸ்கவுண்ட் பண்றாங்களாக்கா பேங்க்லன்னு சொன்னேன். அது என்னன்னு, டிஸ்கவுண்ட் பண்ணா ஈஸி தான் நம்மளுக்கு. இந்த கேபிள் பில்லு, டிடிஹெச் பில் எல்லாம் டிஷ்ல அங்க போய் கட்டிக்கலாமா அந்த அக்கவுண்ட்ல. அப்போ பண்ணிடலாமே நம்ம வீட்டுக்கு ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லிச்சுங்க. நம்மளும் டிஸ்கவுண்ட். அப்புறமா அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு கேட்டாங்க அவங்க, அக்கவுண்ட் வேணுமான்னு. அதுல கரண்ட் அக்கவுண்ட் வேணுமா சேவிங் அக்கவுண்ட் வேணுமான்னு கேட்டாங்க. நீ என்ன பண்ண அதுக்கு? நான் 2 அக்கவுண்ட் வேணும்னு சொன்னேங்க. எதுக்கு? கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட். இப்போ வேற அடிக்கடி கரண்ட் கட் ஆயிடுது, அதுக்கு தான் கரண்ட் அக்கவுண்ட். அப்புறம் கரண்ட் கட் ஆயிடுதுல, நம்ம கை கரண்ட் அக்கவுண்ட்ல கரண்ட் சேமிச்சு வச்சுக்கினா நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்ல. அப்ப சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் போய் ஃப்ரீயா சேவிங் பண்ணிட்டு வந்துடலாம் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல. எங்க பேங்க்ல போய் சேவிங் பண்றது ஆமா, நல்லா தான் இருக்குது. அதனால 2 அக்கவுண்ட் வேணும்னு கேட்டேங்க. சரி, பேங்க்குக்கு போனியே, பேங்க்ல போன் தாங்க பண்ணி கேட்டாங்க. அந்த ஏடிஎம் கேக்குறது அப்படியே இருங்க. அப்புறமா இது 2 கேட்டேங்க. மேடம் செக் புக் வேணுமா, பாஸ்புக் இதெல்லாம் கேட்டாங்க. செக் புக் வேணுமா, அப்புறமா பாஸ்புக் எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், செக் புக் வேண்டான்ட்டேன். எதுக்கு? அது செக் புக் பத்தி உங்களுக்கு விஷயம் தெரியல. ஐயோ, செக் புக் நம்மள எப்ப பார்த்தாலும் செக் பண்ணி உடவு பாக்குங்க. நம்ம கிட்ட ஏதாவது கருப்பு பணம் இருந்தா தெரிஞ்சிடும் அதுக்குதான் செக் புக்க வேண்டான்ட்டேன். அப்புறங்க இந்த பாஸ்புக்னு ஒண்ணு சொன்னாங்க, அந்த பாஸ்புக் வேண்டான்ட்டேன். அட பாஸ்புக்னா பாசாயி மத்தவங்க கிட்ட போயினே இருக்கும், நம்ம கிட்ட காசு எவ்வளவு இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால பாஸ்புக் வேண்டான்ட்டேன். ஏங்க பாஸ்புக்னு வச்சதுக்கு ஃபெயில் புக்னு வச்சிருந்துக்கலாங்க. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபெயில் ஆகி நம்ம கிட்டே இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கிற பணம் எங்கேயும் போகாது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஃபெயில் புக் இருந்தா கொடுங்கன்னு கேட்டிருக்கேங்க. சூப்பர்ப்பா. அப்புறம் வேற என்ன கேட்டேன்? அதான் இப்ப நீங்க சொன்னீங்களே ஏடிஎம். ஏடிஎம் அது வேண்டான்ட்டேன். யாப்பா? அட ஏடிஎம்னா என்ன தெரியுமா? ஃபுல் மீனிங் எனி டைம் திருடும் மிஷின். அட பாவிங்களா கொண்டாந்து. ஆமாங்க, இப்ப நியூஸ்ல நீங்க பாக்குறது இல்லையா? இல்லையே. அடிக்கடி ஏடிஎம்ல இவ்வளவு கொள்ளையடிச்சு அவ்வளவு கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்குதான் நானு ஏடிஎம் வேண்டான்ட்டேன். நம்ம காசு சேர்த்து கொள்ளடிச்சுன்னு போயிட்டா நாம யார்கிட்ட போய் கேக்குறது? கரெக்டா சொன்ன பாரு. அதுக்குதான் ஏடிஎம் வேண்டான்ட்டேன். அப்புறம் இன்னும் என்னமோ சொன்னாங்க, ஏதோ நெட் பேங்கிங்காமே, அது வேண்டான்ட்டேன். ஏமா நெட் பேங்கிங் வேண்டான்னு வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம்ல எல்லாத்தையும். ஆனா உங்களுக்கு கூறுகீர் ஏதாவது இருக்குதா? சொல்றேன் கேளுங்க. நெட் பேங்கிங் மட்டும் கொடுத்தா அது எப்படி சேஃப்டியா இருக்கும்? கூட கோல்டு
கோல்டு பேங்கிங் கொடுத்தாதானே திருப்பி ஸ்பேனர் எல்லாம் வச்சு டைட் பண்ணி வைக்கிறதுக்கு. நெட் பேங்கிங் மட்டும் வச்சுக்க நீ என்ன பண்றது? ஒரு நெட்டை வச்சு நீ என்ன பண்றது? கோல்டு கொடுத்தாதான் டைட் பண்ணி பத்திரமா இருக்கும். நீ நெட் போல்ட் பேங்கிங் கேக்குற? ரொம்ப அறிவு இருக்கு. எனக்கு நல்ல அறிவு தானுங்க. ரொம்ப அறிவு இருக்குது. பேங்க் காரனுங்க நிஜமா உன்ன மாதிரி நெட் போல்ட் பேங்கிங் வச்சிருந்தா மோதி மாதிரி இருக்கிற ஆளு பேங்க கொள்ளையாடிச்சிருக்க மாட்டான். அதுதான் சொல்றேன். எப்படிங்க உங்க பண்டாட்டி நல்ல புத்திசாலியா இருக்கால? ரொம்ப புத்திசாலிமா நீ. அதுக்குதான் சொல்றது என்ன பார்த்து கத்துக்கங்கன்ட்டு. பருப்பா நீங்க எப்ப என்ன அறுவாலின்னு சொல்றீங்களா? அறுவாலின்றது நான் நிரூபிச்சுட்டே இருக்கிற பாருங்க. ஆமாமா ரொம்ப ரொம்ப நிரூபிச்சுக்கிறேன். இதெல்லாம் வேண்டான்ட்டேன். சரிப்பா. அந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இங்க போய் சேவ் பண்ணினதுக்கும் கரண்ட் போய் சேமிச்சு வச்சுக்கலாம். ஓகே.